நம்ம தேவனுடைய இதுக்கு நாம போவோம். நம்ம போனா அவருடைய வழியை நமக்கு இப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. அம்புட்டு ஸ்நாக்ஸையும் தின்னு போட்டாங்க. தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். என்ன மாதிரி ஒரு கல்ச்சர் பாருங்களேன். அதாவது கொண்டு போனியா, நான் சந்திக்க போகிற ஆள் சாதாரணமான ஆள் கிடையாது, நான் கேட்க போகிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது. ஐ வாண்ட் டு பிரிங் சர்டன் திங்ஸ். ஆமென். இந்த மாதிரி மைண்டில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க பாருங்களேன். இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. ஓனர்கிட்ட இல்லை, யார்கிட்ட இருக்கு? வேலைக்காரன்ட்ட இருக்குது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை, எல்லாம் சொல்லுங்க, நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு. Why we need a man of God? Why we need a God's man? That I will give to the man of God. பாருங்க, எதுக்கு man of God நம்ம வாழ்க்கையில? The servant answered Saul again and said, behold, and servant, he will tell us what way to take. எல்லாம் சொல்லுங்க, he will tell us what way to take. Amen. இவர் என்ன சொல்ல போறாருன்னா, நாம எந்த வழியில போகணும்ன்றதை அவர் சொல்ல போகிறார். Amen. Amen. I give to the man of God to tell us our way. எல்லாம் சொல்லுங்க, our way. நீ காலையில் நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்க வழியை உங்களுக்கு, ஏன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்? ஏன் God's presence குள்ள வரணும்? Why need a man? Why need a church? Why need a prophet? Why need a pastor? பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு, நம்ம தேவனுடைய இதுக்கு நாம போவோம். நம்ம போனா அவருடைய வழியை நமக்கு போதிப்பார். ஆமென்.